ஓம் ஸ்ரீ மகாபெரிவாளின் திருவடிகளே சரணம். ஆங்கரையை சேர்ந்த சாத்தூர் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய சங்கீத வித்வான். இவரோட தாயார் மகாபெரிவாளோட ஒரு தீவிர பக்தை, ஒரு பெரிய டிவோட்டி. அந்த மாமிக்கு ஒரு ஆசை, தன்னோட ஆற்றுல கோட்டிராம ஜப யஜ்யம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நவராத்திரி முடியறது. அது முடிஞ்ச உடனே ஆற்றுல இந்த ராமநாம ஜப யஜ்யமும் ஏற்பாடாருது. நிறையா மனுஷா அதுக்கு வரலை, ஒரு கை நிறையா மனுஷா வரா அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் குறிப்பாக டெய்லி ஒரு மாமி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வரா. அப்போ ஒரு 3வது நாள் இருக்கும். அந்த மாமி இந்த ஜப்பம் நடந்துட்டு இருக்கிற வேளையில் திடீர்னு அழ ஆரம்பிக்கிறா, விக்கி விக்கி அழறா. இதை பார்த்த அந்த சுப்பிரமணியரோட தாயாருக்கு தாங்கிக்கவே முடியல, ரொம்ப வருத்தமாக போயிடுறது. என்னடா அது ராமநாம ஜப்பம் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு அழுகை சத்தம் கேட்டது அப்படின்னா யாருக்கா இருந்தாலும் கஷ்டமாக தானே இருக்கும். உடனே அந்த மாமி என்ன பண்ணுறா, இந்த அழற மாமி கிட்ட போய் கேட்குறா, ஏமா எதுக்காகமா அழற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அந்த மாமி சொல்கிறா பதில், நான் 2-3 நாளாக இந்த ஜப்பத்துக்கு வந்துட்டு போயின்னு இருக்கேன். முதல் நாள் நான் இங்கே வந்துட்டு ஆற்றுக்கு போன உடனே எனக்கு ஒரு குரல் கேட்டுது, ஒரு அதிசயமான ஒரு குரல். அது என்ன சொல்லிட்டு அப்படின்னா, என்னை சாத்தூர் ஆற்றுல கொண்டு விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக போயிடுத்து. அந்த குரல் எங்கிருந்து வந்தது, மேலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நாளைக்கு பாட்காஸ்ட்டு கேளுங்கோ. நீங்கள் கேட்டுருக்கிறது பெரியவா வழியில் நாம் பாட்காஸ்ட் நம்பர் 7, ராமநாம மகிமை. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே ராமராம அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கோ. ஓம் ஸ்ரீ மகா பெரியவாளின் திருவடிகளே சரணம்.